Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ஜவ்வரிசி கேரமல் புட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துர்க்கேங்க. இதை நம்ம ஒரு பவுல்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஜவ்வரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பான் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து 1/2 லிட்டர் திக்கான மில்க் ஆட் பண்ணுறேன். திக்கான மில்க் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஹீட் ஆகட்டுங்க. மில்க் ஹீட் ஆகிற அந்த கேப்பில் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ மில்க் ஹீட் ஆகிருச்சு, நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பான் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில ஃபுல் ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. அவ்வளோதான், நம்மளோட கேரமல் ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கொதிச்சு ரெடியாக இருக்க இந்த பாலில் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் நீங்கள் பத்தலைன்னா கூட ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்லங்க அந்த ஜவ்வரிசி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்லங்க, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஆட் பண்ணி பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா கீழே ஒட்டிக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வர்றப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 5 minutes to 10 minutes ஆறட்டும். அதுக்குள்ளே அந்த கேரமலும் அந்த பவுலில் நல்லா செட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. பாருங்க, இந்த பவுலில் கேரமல் நல்லா செட் ஆகிருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி புட்டிங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நம்ம வந்து ஆற வச்சிடலாங்க. ஒரு 1 hour வெளியிலே இருக்கட்டும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 4 to 5 hours அப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஜவ்வரிசி கேரமல் புட்டிங் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.